இந்த வீடியோல நாம அப்கமிங் டேஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிருவோம். ஃபர்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, NMDC லிமிடெட். இந்த நிறுவனத்தோட ஷேர் தற்போது ரூ. 78 ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த நிறுவனத்தோட வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிறுவனத்தோட பிரைஸ் வந்து கீ இஎம்ஏஸ் ஆன 20, 50, 100, 200 இந்த 4 இஎம்ஏக்கும் மேல வந்து பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இஎம்ஏ கன்ஃபார்ம் பண்ணுது. இவங்களோட ஆர்எஸ்ஐயுமே வந்து பார்த்தீங்கன்னா 59 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 55லேருந்து 70ங்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஸோ இது வந்து ஓவர் ஹீட் ஜோன்ல இல்ல. நல்லா புல்லிஷ் மொமெண்டம் செட்டப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்ஐயுமே வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இவங்க வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிக்கப் ஆயிட்டு இருக்கிறத நம்மளால டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்க முடியுது. ஸோ ரீசென்ட்டா இந்த ஐபிஓட க்ளோசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி வந்து 49.44 வந்து 44% வந்து டெலிவரபிள் ஆயிருக்கு. அதாவது இன்ட்ராடே அந்த மாரி இல்லாம வந்து டிமேட் அக்கவுண்ட்டுக்கு வந்து டெலிவரல் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 50% பக்கம் வந்து டெலிவர் ஆயிருக்கு. ஆ இந்த நிறுவனத்தில நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில வந்து இந்த பிரைஸ் வந்து ரூ. 80 தாண்டி க்ளோஸ் ஆச்சுன்னா, ஒரு பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த ₹80 தாண்டிச்சுன்னா, இந்த ஐபிஓ வந்து இந்த நிறுவனம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆ தற்போது வந்து இந்த சார்ட்ல வந்து எந்த ஒரு பேனிக் செல்லிங்கும் வந்து விசிபிளா நம்மளுக்கு இல்ல. ஸோ வால்யூம் வந்து நல்லா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஸோ வால்யூமே நல்லா சஜெஸ்ட் பண்ணுது. ஆர்எஸ்ஐயும் வந்து நல்ல புல்லிஷ் ரேஞ்சில இருக்கு. அது மட்டும் இல்லாம கீ இஎம்ஏஸ் வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. பிரைஸ் வந்து அந்த கீ இஎம்ஏஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தில ₹80 மேல இந்த நிறுவனம் தாண்டுச்சுன்னா, பிரேக் அவுட் ஆச்சுன்னா கன்ஃபர்மேஷன் ஆகும். அப்போ இந்த நிறுவனத்தோட டார்கெட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ₹85லேருந்து ₹88 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆச்சுன்னா, ₹95லேருந்து ₹100 வரைக்கும் போறக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வியூ வந்து இன்வாலிட் ஆகும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹68 வந்து இருக்கு. ஸோ 68 கீழ போச்சுன்னா, அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த புல்லிஷ் வியூ வந்து இன்வாலிட் ஆயிரும். ஸோ அடுத்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து மெட்டல் ஸ்டாக் தான். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த NMDC வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஸ்டாக் தான். இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் வந்து 2வது ஸ்டாக். ஸோ இதுவும் வந்து மெட்டல் ஸ்டாக் தான். ₹561 ரேஞ்சில வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிரைஸும் கீ இஎம்ஐஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த 4 கீ இஎம்ஐஸ்க்கும் மேல வந்து பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து இந்த நிறுவனத்தோட அ வால்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிக்கப் ஆயிட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடியுது. ரீசென்ட்டா இவங்க வால்யூம்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மென்ட் நம்மளால பார்க்க முடியுது. இவங்களோட ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் 70க்கு கீழ தான் இருக்கு. 68 இருக்கு. ஓவர் ஹீட் ஜோனுக்கு பக்கத்துல இருக்கு. பட் ஸ்டில் 68 தான் இருக்கு. ஆர்எஸ்ஐ அண்டர் 70ல தான் இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது 52 வீக் ஹை ரேஞ்சில வந்து இருக்கு தற்போது. ஸ்டாக்கோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, ₹560லேருந்து 580 ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹561 இருக்கு. ஸோ இதில வீக்லி க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 580க்கு மேல இருந்துச்சுன்னா, ஒரு பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கும். ஸோ அந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மைனர் வாலட்டிலிட்டி வந்து இந்த ஷேர்ல வந்து இருக்கறக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா வந்து 40-50ங்கிற கன்சால்டேஷன் ஜோன்ல வந்து இருந்துச்சு. தற்போது அ அ 65-70ங்கிற ரேஞ்சில வந்து ஆர்எஸ்ஐ வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ வந்து நல்ல ஃப்ரெஷ் மொமெண்டம் வந்து இருக்கு இந்த நிறுவனத்தில. இந்த நிறுவனத்தோட ரீசென்ட் கேண்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ எந்த ஒரு அப்பர் விக்ஸ் பெரிய அப்பர் லாங் விக்ஸ் எல்லாம் வந்து எதுவும் இல்ல. ஸோ இது வந்து செல்லிங் பிரஷர் எதுவும் தற்போது இவங்களோட சார்ட்ல வந்து எதுவும் இண்டிகேட் பண்ணல. ஸோ பையர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவங்களோட சார்ட் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ மீடியம் டெர்ம்ல இந்த நிறுவனம் வந்து ₹620லேருந்து ₹650 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் போறக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இதே ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆச்சுன்னா, 700-720 ரூபீஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து போறக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மீடியம் டெர்ம்ல நம்ம சொல்றோம். ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸ் அதாவது இந்த வியூ நம்ம பார்த்துட்டு இருக்க புல்லிஷ் வியூ வந்து இம்மீடியேட் சப்போர்ட் வந்து ₹520 இருக்கு. ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 480 இருக்கு. ஒன்ஸ் இந்த 480க்கு கீழ இந்த ஸ்டாக் வந்து பிரேக் ஆச்சுன்னா, ஸோ இந்த வியூ வந்து இன்வாலிட் ஆயிரும். ஸோ இந்த ரேஞ்சில வந்துட்டு போறக்கான சான்சஸ் நம்ம இருக்கு. இது வந்து உடனே நான் நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வரும் அந்த மாரி எதுவும் சொல்லல. ஸோ அப்கமிங் டேஸ்ல வந்து ஒரு ஷார்ட் டூ மீடியம் டேர்ம்ல வந்து இந்த டார்கெட்ஸ்லாம் வந்து அச்சீவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ மெட்டல் செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்கறனால, நம்ம ஆல்ரெடி பார்த்த NMDCயும் சரி, இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் சரி, ஒரு நல்ல மொமெண்டம்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஷேர் வந்து வோடாஃபோன் ஐடியா லிமிடெட். தற்போது ₹11.66 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த ஷேர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸ் அந்த மாரி பீப்பிள்க்கு மட்டும் தான் வந்து இந்த ஷேர் வந்து செட் ஆகும். ஸோ இது ஏன்னு எல்லாத்துக்குமே தெரியும்.
நான் ரீசன் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணும்போது நான் தெளிவா இப்பவே சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு ப்ரீவியஸா பார்த்த ஷேர்ஸ் வந்து அப்படி கிடையாது. பட் இந்த வோடாஃபோன் ஐடியா வந்து கண்டிப்பா அப்படித்தான் அந்த ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான். இவங்களோட பிரைஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கீ இஎம்ஐஸ்க்கு மேல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஓ வந்து இந்த நிறுவனம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. இவங்களோட பிரைஸ் வந்து ₹6 11.6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங் மூவ் வந்து குடுத்துருக்கு. புல்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல்ன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ₹10 ₹10.5 அந்த ரேஞ்சில இருந்தது. இப்போ பிரைஸ் வந்து அத கிளியரா கிராஸ் பண்ணி இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நல்ல ஒரு மொமெண்டம் கன்டினியூஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஃப்ரெஷ்ஷான மொமெண்டம் இல்ல. ஆல்ரெடி நம்ம இந்த ஷேர்ல வந்து மொமெண்டம் கன்டினியூஷன் ஆயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஷேர் தான். ஸோ இப்போ இவங்க ஆர்எஸ்ஐ வந்து 65-70ங்கிற ரேஞ்சில தான் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருக்குன்னு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது ஆர்எஸ்ஐ. பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து 70 அப்படிங்கிற ஆர்எஸ்ஐக்கு பக்கத்தில இருக்கிறனால, ஸோ இது வந்து நியர் ஓவர் ஹீட் ஜோன்ல இருக்கு. ஸோ இதனால வந்து ஒரு ஸ்மால் புல் பேக் வந்து ஆகறக்கான இந்த வாய்ப்புகளும் இந்த ஷேர்ல இருக்கு. இதிலேருந்து கீழ இறங்கறக்கான ரிஸ்க்கும் வந்து இந்த ஷேர்ல இருக்கு. ஸோ இது வந்து ரிஸ்க்கா இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான். பட் இந்த ஷேர்ல வந்து ஹை லெவல்ஸ்ல ஒரு பெரிய எந்த ஒரு ஹெவி ரிஜெக்ஷன்ஸும் வந்து இல்ல. தற்போது வரைக்கும் நல்ல மொமெண்டம்ல தான் இந்த ஷேர் வந்து போயிட்டுருக்கு. நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா, ஷார்ட் டூ மிட் டெர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து 12.5 டூ ₹13 வரைக்கும் போறக்கான சான்சஸ் இருக்கு. இதே மொமெண்டம் கன்டின்யூ ஆச்சுன்னா, டார்கெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, 15 வரைக்கும் போறக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து நல்ல மொமெண்டம் கன்டின்யூ ஆனா மட்டும் தான். பட் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இமிடியேட் சப்போர்ட் இந்த ஷேருக்கு ₹10.5 இருக்கு. ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 9.5 இருக்கு. 9.5 கீழ சப்போஸ் இந்த ஷேர் வந்து போயிருச்சுன்னா, இந்த ஐபிஓ இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க புல்லிஷ் வியூ வந்து இன்வாலிட் ஆயிரும். ஆல்ரெடி நீங்க நிறுவனத்தில எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்கனாலும், ஸோ இந்த நீங்க லெவல்ஸ ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரிஸ்க்கான ஷேர் நான் சொல்றேன்னா, இது வந்து ஃபண்டமென்டலி வீக்கான ஸ்டாக் தான். நல்லா ஹெவியான டெப்ட் இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. நியூஸ் பேஸ்டு மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து இதில ஹெவியா இருக்கும். ஸோ அதனால இது வந்து ரிஸ்க் எடுக்காம சேஃப் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா, இந்த வியூவ வந்து நீங்க கன்சிடர் பண்ணாம இருக்கிறதே பெட்டரா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் ஏர்லியராவே சொன்னேன். அடுத்து நம்ம பார்க்க போற ஷேர் வந்து ஹிண்ட் காப்பர். தற்போது ₹383 அந்த ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான வியூ கிடையாது. ஆல்ரெடி வந்து புல்லிஷ் மொமெண்டம்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தோட வால்யூம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிக்கப் ஆயிட்டு இருக்கிறத நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க வால்யூம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு வால்யூம் வந்து இந்த ஷேர்ல வந்து இருக்கு. ரைஸ் ஆயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹380 ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு மேசிவ் ராலில தான் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல கிடையாது. பட் ஸ்டில் இந்த ஷேர் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்படிங்கிறனால தான் இங்க நான் ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷான பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ தான் புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஷேர்ல யாரும் கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த நிறுவனத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ம் ₹380 டூ ₹400 ரேஞ்சில வந்து இருந்துச்சு. தற்போது இந்த கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹382 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து லைஃப் டைம் ஹைய வந்து பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் ₹400 ரேஞ்ச வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா, நெக்ஸ்ட் லெக் வந்து இந்த ஷேர்ல வந்து ஃபார்ம் ஆறக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஏன் இங்க ஷேர் பண்றேன்னா, நீங்க ஒரு வேள எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த நிறுவனத்த ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த லெவல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெறைய பேர் வந்து இப்போ நல்லா மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கறனால, இந்த ஷேர கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஷேரோட வியூ வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அந்த ₹400 வந்து பிரேக் பண்ண முடியலைன்னா, புல் பேக் ஆகறக்கான சான்சஸும் வந்து இருக்கு இந்த நிறுவனத்தில. ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் பாட் ஜோனுக்கு பக்கத்தில இருக்கு. ஸோ இது ஒரு இதான். ஒரு வேள கூல் ஆஃப் ஆகறக்கான சான்சஸும் இருக்கு. பட் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்கிரீஸ் ஆகறக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒன்ஸ் இந்த ₹400 ரேஞ்ச வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா, இந்த நிறுவனம் வந்து அப்கமிங்ல ₹440 டூ ₹460 ரேஞ்ச் வந்து டார்கெட் வந்து போறக்கான சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸ்டில் இந்த இதுக்கு அடுத்து வந்து இந்த ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிட்டு இருந்துச்சுன்னா, ₹500 வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து போறக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு வந்து மெயினானது வந்து காப்பர் பிரைஸ் வந்து நல்லா சப்போர்ட்டா இருக்கணும் குளோபல் லெவல்ல. அப்பதான் வந்து இந்த ஷேர் வந்து உயரக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த ஷேரோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹330லேருந்து ₹340 ரேஞ்சில இருக்கு. ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹300 இருக்கு. ஸோ இதுக்கு கீழ 300க்கு கீழ வந்து இந்த ஷேரோட வந்து போச்சுன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிற மொமெண்டம் இல்ல வந்து வீக்னஸ் ஆயிரும் இந்த ஷேர் வந்து.
ஸோ இதை வந்து ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணலாம் மிட் டு லாங் டேர்முக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த என்எம்டிசி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது, புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது, நல்ல மூவ்மெண்ட் ஆகிறக்கான சான்சஸ் இருக்குது, நம்ம சொன்ன டார்கெட்ஸ் எல்லாம் வந்து வரக்கான சான்சஸ் இருக்குது. இந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு அண்ட் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸஸ் வந்து மூவ்மெண்ட் அப் மூவ்மெண்ட் ஆகிறக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து புல்லிஷ் மொமெண்டமில் நிறையா ரீச் ஆயிருச்சு. மேபி வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த நிறுவனத்தை கன்சிடர் பண்ணலாம். அதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்னா நம்ம சொன்ன ரேஞ்சஸ் வந்து போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி அந்த ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அதை பிரேக் பண்ண பின்னாடி நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஐடியா ஷேரும், இது வந்து ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர் ட்ரேடருக்கு தான் வந்து செட் ஆகும். ஸோ இது வந்து நான் சொன்ன ரேஞ்சஸ் வந்து நல்லா நீட்டாக நோட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வியூவை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.